குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு இன்ஃபோ தமிழன் சேனல். என்னோட நேற்று ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு நிறைய பேர் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நான் இவ்வளோ ஃபீட்பேக் கொடுப்பீங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக்ஸ். என்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு, என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, என்னை புஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து நியர்லி 220 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இதான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போகிறதுக்கு முன்னே 200+ சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகேவா, இது வரைக்கும் யாருமே பப்ளிக் இன்னும் ஒரு பர்சன் கூட வரல. ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ் சேர்ந்ததுனால தான் என்னோட இவ்வளோ பெரிய அக்கௌண்ட்டே வந்துச்சு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய ஃபீட்பேக் கொடுத்தீங்க. சவுண்ட் கிளாரிட்டி நல்லா இல்லைன்னீங்க. நான் போக போக இம்ப்ரவைஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு என்கிட்ட எந்த டூல் இல்லை, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை. போக போக ஒன்று ஒன்றா இம்ப்ரவைஸ் பண்ணுறேன் நான். இன்றைக்கி அதனால் என்ன பண்ணுறேன், பெட்டர் சவுண்ட் கிளாரிட்டிக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ப்ளூடூத் ஹெட்செட் போட்டிருக்கேன். இன்றைக்கி பெட்டர் கிளாரிட்டி இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி இல்லைனாலும் போக போக வீடியோவில் நெக்ஸ்ட்டு மைக் ஒன்று வாங்கிட்டு பெட்டராக நான் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இம்ப்ரவைஸ் பண்ணுறேன்னு நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கியோட டாபிக் எல்லாருக்குமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் இன்னையோட தமிழ்நாடு பேச போகிறலே யார் அப்படின்னா சிஎம் விஜய். ஓகேவா, அதனால நான் இன்னைக்கு பேச போகிற டாப்பிக்கே நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா, சி ஜோசப் விஜய் எனும் நான். இந்த பேரை கேட்டோன்னே இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஏகப்பட்ட பேருக்கு புல்லரிச்சிருக்கோம். ஏகப்பட்ட பேருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். நிறையா ஃபேமிலி சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஓகேவா, எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் நல்ல விஷயம்தான். தமிழ்நாடே சந்தோஷமாக இருந்தால் அது நல்ல விஷயம்தான். தமிழ்நாட்டுக்கு எதிராக எந்த சக்திகள் வந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து முறியடிக்கணும். ப்ளஸ் எல்லாரும் நம்மளோட அரசியல் அறிவை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ளஸ் எல்லாருக்கும் அரசியலை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கும். அந்த அரசியல் பற்றின அவேர்னஸ் இல்லை, அரசியலை பற்றி நம்ம பேசுகிறோம், யங்ஸ்டர்லாம் பேசுகிறாங்க. அந்த பேசுபொருள் ஆக்கினதுக்கு காரணம், முக்கிய காரணம் விஜய் தவிர வேறு யாருமே கிடையாது. சிஎம் விஜய் உங்களோட இந்த புதிய பதவியேற்பு விழாவுக்கும் ப்ளஸ் இந்த பதவி ஏற்றதுக்கும் எங்களை எல்லாம் நீங்கள் வந்து நல்வழிப்படுத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு போவீங்க அப்படிங்கிறதுக்காகவும் என்னோட வாழ்த்துக்கள், என்னோட டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். அடுத்து இன்னைக்கு விஜய் சொன்ன அறிவிப்புகளை ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். இப்போ அதில் சொன்ன முக்கியமான ஒரு அறிவிப்பு ப்ளஸ் சைன் பண்ணது எது அப்படின்னு பார்த்தா 2.5, அதாவது ஃப்ரீபீஸ் 200 யூனிட் வந்து ஃப்ரீபீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 யூனிட் மின்சாரம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இன்னைக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் வெறும் 200 யூனிட்ஸ் ஃப்ரீ அப்படி மட்டும் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா 500 யூனிட்ஸ்க்கு கீழே இருக்கணும். 500 ஆர் லெஸ் தென் 500 இருக்கவங்க மட்டும் தான் 200 யூனிட்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் வந்த நியூஸ். அதுக்கப்புறம் லேட்டரான் அதாவது தமிழ்நாடு வந்து அரசாணை வந்து வெளியிட்டாங்க. அதில் தான் தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி இருக்க 100 யூனிட்ஸ் ஃப்ரீ வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து மோர் தென் 500 யூனிட்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 யூனிட்ஸ் ஃப்ரீ வரும். லெஸ் தென் 500க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து 200 யூனிட்ஸ் ஃப்ரீ வரும். தமிழ்நாட்டில் லெஸ் தென் 500 யூனிட்ஸ் கீழே யூஸ் பண்ணுற கனெக்ஷன், டோட்டல் கனெக்ஷன் வந்து 2.48 crore. ஓகேவா, அந்த 2.48 வந்து க்ரோர் ஹோம்ஸில் வந்து லெஸ் தென் 500 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் இருக்க கனெக்ஷன் வந்து பார்த்தா 2 crore, நியர்லி 2 crore கனெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அவ்வளோ கனெக்ஷன்ஸ் வந்து லெஸ் தென் 500 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கரண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது கீழ்த்தட்டு மக்கள்கள், ரொம்ப சாமானிய மக்கள், பாமர மக்கள் அவங்களாம் வந்து பயனடைவாங்க. ப்ளஸ் எல்லாருமே வந்து உடனே வந்து எல்லாத்தையுமே பண்ணணும்னு எதிர்பார்க்கல. ஒன்று ஒன்றா ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணணும். அதை தான் வந்து சிஎம் விஜய் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வெள்ளை அறிக்கைன்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து நியர்லி 10 lakh crore டெப்ட் கடன் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெள்ளை அறிக்கை விட போகிறோம். வெள்ளை அறிக்கைன்னா என்ன அப்படின்னா, அதாவது எவ்வளோ கடன் இருக்குன்னு எக்ஸாக்ட் அமௌண்ட் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வரைக்குமே ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து 9,76,000 crores வந்து டெப்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே சென்ட்ரல் சொல்கிற கணக்கு வந்து எப்படி பார்த்தா 9,55 crore டெப்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதனால் ஐடென்டிஃபை பண்ணணும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த துறைகளில் நம்மளுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கடன் இருக்குது, இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும், இதுதான் வந்து வெள்ளை அறிக்கை. இதுதான் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். இதைத்தான் விஜய் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நான் எதிர்பார்த்தேன். நான் மட்டும் தான், நிறைய பேர் எதிர்பார்த்தோம். ஏன் அப்படின்னா விஜய் வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் எல்லாத்தையும் சமாளிச்சிருவாரா, விஜயால் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கோட அவரோட பேச்சு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. ஆமாம், நம்ம எல்லாரும் என்ன நினச்சாமோ அதே மாதிரி தான். ஏன் அப்படின்னா, கடன் வந்து இவ்வளோ கடன் இருக்குது. இவ்வளோ கடன் இருக்கப்ப நம்மளால் வந்து இலவசங்களை வந்து எப்படி கொடுக்க முடியும், ஃப்ரீபீஸ் வந்து எப்படி இவ்வளோத்தையும் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் விஜய் சொன்ன அதாவது சிஎம் விஜய் சொன்ன எல்லா ஃப்ரீபீஸையும் வந்து கொடுக்கணும் அப்படின்னாலே அதோட பட்ஜெட் வந்து தமிழ்நாட்டோட பட்ஜெட்டை விட ரொம்ப பெரிய அமௌண்ட் வந்து வருது. எப்படின்னா, தமிழ்நாட்டோட டோட்டல்
பட்ஜெட் வந்து 4.39 லேக் க்ரோர் வருதுன்னா, சிஎம் விஜய் சொன்ன அந்த ஃப்ரீபீஸ்லாம் குடுக்கணும் அப்படின்னா, 12 லேக் க்ரோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வேணும். வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஏதாச்சும் நம்ம ஃப்ரீபீஸ் குடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மென்ட் வரணும். அதுக்கான ப்ராப்பர் சோர்ஸஸ்க்கு இப்போ எதுவுமே வந்து உடனே வந்து பண்ண முடியாது. விஜய்க்கு வந்து இப்போ பிரீத்திங் டைம் குடுக்கணும். சுவாசிக்க டைம் குடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து இப்ப தான் வந்து அரசாங்கம் வந்து அவங்க கையில வந்து போயிருக்கு விஜயோட டிவிகே கட்சிக்கு இப்ப தான் போயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? எத வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்? அப்படிங்கிற பிளான் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே வந்து எல்லாரையும் வந்து இவங்களால இவ்வளோ பண்ண முடியும், அப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இல்ல. அதையும் மக்கள் வந்து எதிர்பார்க்கல. ஆனா போக போக எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவோம். இன்னொன்னு இன்னும் 2 முக்கியமான நியூஸ் என்னன்னா, சிஎம் விஜய் வந்து திருச்சி கிழக்குல வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அதனால அதுக்கு வந்து திருப்பி இடைத்தேர்தல் ஒண்ணு நடக்கும். இது ஒண்ணு. இன்னொன்னு எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த திமுக கட்சியினால நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நல்ல எதிர்க்கட்சி இருந்தா தான் ஆளுங்கட்சி நல்லா செயல்படும்னு நினைக்கிறோம். எந்தவித வன்மங்களும் இல்லாம, எந்தவித அவர் அவர் ஜெயிச்சிட்டாரே அப்படிங்கிறதுக்காக அவர வர விடக்கூடாது அப்படின்னு தொல்ல பண்ணாம, நல்ல அரசாங்கம் குடுக்கறதுக்கு, அப்புறம் வந்து தவறான வழியில போறப்ப கேள்வி கேட்கறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ, அது எல்லாத்தையும் இந்த எதிர்க்கட்சியா இருந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம எல்லாரோட சப்போர்ட் எப்படி வந்து சிஎம் விஜய்க்கு இருக்கோ, அதே மாரி இன்னும் போக போற நாள்லயும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஒரு டைம் குடுப்போம். குடுத்துட்டு ஒண்ணு ஒண்ணா என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவோம். ஆனா, இவ்ளோ நான் சொன்னது எல்லாமே சிஎம் விஜயோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஆனா ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். அதுதான் எல்லா கட்சியும் சேர்ந்து இன்னைக்கு வந்து சிஎம் விஜய் வந்து அப்போஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து தமிழ்நாட்டுல எந்த நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி இருந்தாலும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல் இடத்துல இருக்கும். அதத்தான் முதல்ல பாடுவோம். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு தேசிய கீதம் கூட முதல்ல பாடல. முதல்ல பாடுனது வந்து வந்தே மாதரம். வந்தே மாதரம் பாடிட்டு, அதுக்கப்புறம் நேஷனல் ஆந்தம் பாடிட்டு, 3 தான் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுனாங்க. இது ஒண்ணு தான் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு நெருடலான விஷயம் ஆயிருச்சு அவர் பதவி ஏற்கிறப்ப. அதுக்கும் வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. இது அவங்க தாவேக்கா எடுத்த முடிவு இல்ல. ஆளுநர் தரப்புல இருந்து தான் இந்த முடிவு எடுத்து இது பண்ணியிருக்காங்க. இனிமேல் நாங்க கரெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இனிமேல் போகப்போற நாட்கள் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். நல்லதே நினைப்போம். நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.